மேன் வித் நோ எனிமீஸ் அப்படின்னா அது பிரபு அண்ணா தான். இப்போ மாதிரி அப்போ சண்டை போட்டுக்க மாட்டாங்க இந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்கள், பட் உள்ளுக்குள்ளே அது இருக்கும். ஜோ கிட்ட வந்து சந்திரமுகி அப்போ அவர் பழகின விஷயங்களாகட்டும் எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு மாதிரி. சிவாஜி சார் இன்னைக்கு டெய்லி பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் ராம்குமார் சார், பிரபு சார். என்னோட இன்னொரு யங்கர் பிரதரோட ப்ரொடக்ஷனில் வர படம் இது. அன்னையிலம்ல வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எங்கள் வீட்டார் சார்பாக ஸ்பெஷலாக மரியாதையோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பிரபுனாவோட ஃபுல்லாக ஒரு ஷோரீல் மாதிரி பண்ணி போட்டது வந்து அப்படி ஒரு கோல்டன் மெமரியை வந்து க்ரியேட் பண்ணிச்சு, ரீகிண்டில் பண்ணிச்சு. மறுபடியும் ஒரு சின்ன வயசுக்கு போன மாதிரி இருந்துச்சு. சின்ன தம்பியெல்லாம் பார்த்துருக்கேன். பெய்த்தனமான ஒரு ஹிட்னா வந்து அந்த மாதிரியான ஃபில்ம் வந்து திரும்பி எங்கள் காலத்தில் எப்போ நடக்கும் அப்படிங்கிறலாம் தெரியல. மேன் வித் நோ எனிமீஸ் அப்படின்னா அது பிரபு அண்ணா தான். பிரபு அண்ணா மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய கனவு. இப்போ இருக்கிற நடிகர்கள், இப்போ இருக்கிற அத்தனை பேருமே பார்த்து கற்றுக்க வேண்டியது. பிரபு சார் எப்படி நடந்துக்கிறாரு, அவங்களோட சன்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்க, ராம்குமார் சார் எப்படி இருந்திருக்கிறாரு கூட அப்படிங்கிறது அத்தனை பேருமே ஒரு பாடமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம். வேலை வரும் போகும், பட் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக பிரபு அண்ணாகிட்ட இருந்தோம், ராம்குமார் அண்ணாகிட்ட இருந்தும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். ஒரு நட்பு இருக்குது, ஒருத்தங்க மேலே மரியாதை இருக்குது அப்படின்னா வந்து அது எப்படி அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிறாங்க, அதை எப்படி பாதுகாத்தாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கண்கூட பார்த்த ஒரு காட்சி. அது 9th படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு சிவாஜி ஐயா அவர்களும் இருந்தாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். நான் நிறைய ஷூட்டிங் போனது கிடையாது அப்பாவோடது. அது 2வது 3வது தடவையாக இருக்கலாம், பட் எல்லோரும் ஃபேமிலியும் ஒன்றா இருந்த தருணம் அது. ஒரு கோ ஆர்டிஸ்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது தான் வேணும்னு கேட்டால் கிடையாது, பட்டு கொஞ்சம் ஏதோ அப்பா மேலே ஏதோ தோல் கை போட்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ சொல்லிட்டாரு. அது சாதாரணமாக விட்டுட்டு கூட போயிருந்துக்கலாம், பட் அப்படி இல்லை. பிரபுண்ணா வந்து அதை கிட்டத்தட்ட எல்லாமே ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ண மாதிரி பண்ணி, அவருக்கு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, அந்த மாதிரி நடந்துக்காதீங்க, ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது, அவர்கிட்ட நீங்கள் எப்படி இப்படி நடக்கலாம், எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. ஸோ சக நடிகர்களுக்கும் மூத்த நடிகர்களுக்கும் அவர் கொடுக்குற மரியாதையாகட்டும், ஜோ கிட்ட வந்து சந்திரமுகி அப்போ அவர் பழகின விஷயங்களாகட்டும் எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு மாதிரி. ஐ திங்க் பொங்கல் நினைக்கிறேன், பொங்கல் அப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க பிரபு அண்ணா. ஃபஸ்ட்டு போஸ்டர் அப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி பிரபு அண்ணா அனுப்பிச்சிருந்தாரு. அப்போவே வந்து இட் வாஸ் வெரி வெரி கேட்சி. இப்போது எல்லாத்தோட பாசிட்டிவ் வைப்ஸோட நிச்சயமாக என்னோட இன்னொரு யங்கர் பிரதரோட ப்ரொடக்ஷனில் வர படம் இது. எல்லாத்தோட சப்போர்ட்டோட, எல்லாத்தோட பாசிட்டிவ் வைப்போட இந்த ஃபில்ம் ஷுட் பி அ ஒண்டர்ஃபுல் சக்ஸஸ் ஃபார் எவ்ரிபடி. எனக்கும் ஞாபகம், நான் முதல் படம் நடிக்கும் போது வந்து அப்பா பின்னாடி கேமரா பின்னாடி எட்டி பார்க்குற மாதிரியோ இல்லாட்டி உங்கள் ஹெட் மாஸ்டர் எட்டி பார்க்குற மாதிரியோ இருக்குது. ஏன் மூஞ்சில் அவ்வளோ பயம் இருக்குது, நேருக்கு நேர் பண்ணும்போது வந்து நிறையா பத்திரிகை நண்பர்கள் வந்து அதை காமிச்சு, அஃப்கோர்ஸ் அதனால தான் நான் இன்னும் பெட்டராக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, தெரிஞ்சது எல்லாமே. அப்படியெல்லாம் இல்லாமல் காளிதாஸ் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு சின்ன படத்துலேயே வந்து சின்ன வயசுலேயே வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினவர், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரவர், சினிமாக்குள்ளே வந்துக்கிட்டு அப்புறமா வந்து கொடுக்குறது இல்லாமல் முதல் படத்துலேயே வந்து ஹீஸ் கோயிங் டு கான்ட்ரிபியூட் அ லாட் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ ஜெயராம் சார் எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலி எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் காளிதாஸ். ஐ பீன் வாட்சிங் ஹிம், என்னை மிமிக் பண்ணதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். வெரி ஹாப்பி ஃபார் ஹிம், த வே ஹீ இஸ் ஆன் ஸ்டேஜ் அண்ட் த வே ஹீ டிட் கேட்பரிஸ் ஆட்லேருந்து சரி, இந்த படத்துலேருந்து சரி, he is very very confident, very very promising. So welcome Kalidas again for this wonderful industry. Welcome, wishing you all success and all happiness. இமான் சொல்லவே வேண்டாம், இன்னைக்கு அவர் தான் ஹீரோ. அவரோட பாடல்களை எடுத்தோடனே வந்து ரொம்ப கேட்சியாக இருந்தது. ஸோ அகெயின் விஷிங் யூ அகெயின் yet another huge success with this film. இமான், இது ஜியோட சின்ன கனவு. எப்படி இருக்குது அன்னையெல்லாம் வீடு எப்படி இருக்குது, அதே மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு 5 வருஷமாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன். அன்னையெல்லாம் பக்கத்துலேயே வந்து அவங்கள பார்த்து தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி வரணும் அப்படின்ட்டு லக்ஷ்மி இல்லம்னு ஒரு வீடு கட்டிகிட்ருக்கோம். அவங்கள மாதிரியே வரணும்னு ஆசை, அவங்களோட ஆசீர்வாதம் வேணும். கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்தோட மனசுலையும் இடம் பிடிக்கும். படத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து தியேட்டர் ஓனர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு மனதார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கைத்தட்டலாம் பார்த்தீங்கன்னா சைடு மேலே இருந்து மட்டும்தான் வருது, நடுவில் இருந்து ஏன் வரல அப்படின்னா அடுத்து நம்மளை கூப்பிட்டா நம்ம என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர். பேசிட்டு வந்தவங்க அப்போ ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க.
ஸோ அப்படி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா என் ஃபேமிலி பூராவே சிவாஜி சாருடைய ரசிகர்கள். இப்போ மாதிரி அப்போ சண்டை போட்டுக்க மாட்டாங்க, இந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்கள். பட் உள்ளுக்குள்ளே அது இருக்கும். சின்ன வயசுலலாம் படங்கள்லாம் கூப்பிட்டு போகணும் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து சாந்தி தேட்டர் தான். அப்படிலாம் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கபாலி காமதேனு, இதில் கூட வந்து திருவிளையாடல், தில்லானம்மாக நம்பால், இந்த மாதிரி படம் தான் கூப்பிட்டு போவார். ஸோ அப்படியே சிவாஜி சார் படங்கள் பார்த்து பார்த்து அவருடைய ரசிகராகிட்டு அவரை மாதிரி நடிக்கிறது, அவர் மாதிரி நடக்கிறது, இப்படி வந்து எனக்குள்ள மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள்கிட்டயே அதுதான் இருக்குது இன்னமும். அது ரஜினி சாரே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான் அந்த வாக்கு, அந்த அந்த திரும்புறது, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு படத்துலேருந்து ஒன்று. ஸோ கமல் சார்கிட்ட அது நிறைய இருக்குது. ஸோ அப்படி அவருடைய வாரிசுகள் வந்து சிவாஜி சாரை சொல்லிட்டு இந்த நடிகர்கள் மட்டும் பத்தாது, அந்த குடும்பத்திலேருந்து வாரிசுகள் வந்தால் தான் சிவாஜி சாருக்கு என்றைக்குமே பெருமை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து எம்கேடி அவங்கெல்லாம் பார்த்து சொல்லும்போது என்றைக்காவது ஒரு நாள் தான் பேசுகிறாங்க. பட் சிவாஜி சார் இன்றைக்கி டெய்லி பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் ராம்குமார் சார், பிரபு சார், அவங்களுடைய வாரிசுகள், துஷ்யந்த், விக்ரம் பிரபு, இந்த மாதிரி இன்னும் இவங்களுடைய வாரிசுகளும் தொடரணும். ஸோ அப்போ தான் அந்த சிவாஜி சாருக்கு பெருமை. ஸோ பிரபு சார்லாம் வந்து விக்ரமன் சார் சொன்ன மாதிரி அந்த குழிவிடும் கன்னத்தினால மட்டும் ஒரு குழந்தை இல்லை, அவரோட பழகிறவங்களுக்கு தான் தெரியும். நானும் அவர் வச்சு 2 படம் பண்ணியிருக்கேன். சார் மறுபடியும் படம் பண்ணோம் சார், அது எதுக்கு கேட்குறேன்னா உங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஷூட்டிங்குன்னா அவர் வீட்டு சாப்பாடு அவருக்கு மட்டும் வராது, அது யூனிட்டுக்கே வரும். அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒன்றா உட்கார வச்சு அவருக்கு எல்லாருக்கும் சாப்பிட வச்சு சந்தோஷப்படுற ஒரு குடும்பம். அதே மாதிரி சிவாஜி சார் வீட்டுக்கு போனாலும் அந்த ஊருக்கெல்லாம் தட் இஸ் அந்த இண்டஸ்ட்ரிக்கு பூரா சாப்பாடு போட்டவங்க, இண்டஸ்ட்ரியில் என்றைக்குமே நல்லா இருப்பாங்க. ஜெயராம் என்னோட ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவருடைய மகன் சாக்லேட் பேபின்னு சொல்லுவாங்க, இவர் சாக்லேட் ஆடில் நடித்த பேபி. அவரும் நல்லபடியாக மிகப்பெரிய நடிகராகணும். ஜெயராமனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும், அது என்ன எவ்வளோ கேஷுவலாகவும் இதுவாக இருக்குன்ட்டு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும், அந்த கேஷுவல்னஸ் தான் வேணும். ஸோ அந்த காளிதாஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய இந்த விழாவினுடைய நாயகன் இமான் அவர்கள் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்க படத்தும் பண்ணிகிட்ருக்காரு. வெரி குட் மியூசிக் டைரக்டர். நான் அவருடைய தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன். அவருடைய பழகும்போது தான் தெரியுது அவர் வந்து இன்னொரு ரிப்ளிகா ஆஃப் பிரபு. அது நான் உருவத்தை வச்சு சொல்லவே இல்லை, பழகிறதுல அந்த குழந்தைத்தனம் அதெல்லாம் வந்து ரொம்ப அவர்கிட்ட நான் பார்த்தேன். ஸோ இன்னும் இப்போ பிஸியாக இருக்கார், இன்னும் மேலே நிறைய அவருக்கு படங்கள் வரணும். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும், பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பிரபு சாருக்கு இன்றைக்கி என்னமோ ஒரு விழான்னு சொன்னாங்க. அவர் இன்னும் பல படங்கள் நடிக்கணும், நானும் கூட ஒர்க் பண்ணோம். நன்றி, வணக்கம்.